நண்பர்களுக்கு நண்பான வணக்கம். ஸோ இந்த ஜிமிக்கி கமல் சாரி ஏற்கனவே காட்டினேன். இது போடும்போது கண்டிப்பாக வீடியோ போட சொன்னீங்க. ஸோ உங்களுக்கான ஒரு குவிக் வீடியோ. பிஸியாக இருக்கேன் ஆக்சுவலாக. இன்றைக்கி வந்து தீபாவளி கெட் டுகெதர். ஸோ ஃப்ரெண்ட்ஸ்லாம் வர போகிறாங்க, ஒரு 5 ஃபேமிலிஸ் வர போகிறாங்க. நல்லா எக்ஸைட்டடாக இருக்கேன். ஸோ என்ன ப்ரிப்பரேஷன் பண்ணியிருக்கேன் லைட்டாக காட்ட போகிறேன். மோஸ்ட்லி வந்து வெளியே தான் வாங்க போகிறேன் நிறைய ஸ்டஃப் இன்றைக்கி. பட் ஜஸ்ட் ஏன்னா லாஸ்ட் மினிட்ல என்ன சொன்ன மாதிரி தீபாவளி அன்றைக்கி வந்து இல்லை நீங்கள் வந்து எதுவுமே ரொம்ப சமையல்லாம் பண்ணிட்டு டயர்ட் ஆகக்கூடாது, கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணணும். ஸோ நிறைய மேக்கப்லாம் போடுறதுக்குலாம் டைம் வேணும். ஸோ அதனால் வந்துட்டு நீங்கள் பார்த்தீங்கன்னா வெறும் ரிப்பன் பக்கோடா அது மட்டும் நான் நிறைய பண்ணி வச்சுருக்கேன். ஸோ அதான் ஒரு ஹோம்மேட் ஸ்நாக். அதுக்கப்புறமா வந்து நல்ல ஒரு ஹெல்த்தியான லட்டு. இன்றைக்கி வந்து என்னென்னா வந்துட்டு பாசிப்பருப்பு லட்டு. ஸோ ரீசெண்டாக நீங்கள் பார்த்துருப்பீங்க உளுந்து லட்டு போட்டிருந்தேன். அது நிறைய பேர் நல்லா கமெண்ட்ஸ்லாம் போட்டிருந்தீங்க, நல்லா ட்ரை பண்ண போகிறீங்கன்னு. ஸோ தீபாவளிக்கு அதை ட்ரை பண்ணுங்கள். இதனால் வந்து வெறும் பாசிப்பருப்பும் வெல்லமும் போட்டு நல்லா வந்து அது பிடிச்சிருக்கும். ஸோ நல்லா ஹெல்த்தியாக இருக்கும். ஹெல்த்தியான ஸ்டஃப் சாப்பிட்றவங்களுக்கு. பட் நார்மலாக நல்ல ஸ்டஃப் சாப்பிட்ணுன்னு நினைக்கிறவங்களுக்கு வந்து இது பாதுஷா, அப்புறமா லட்டு, அப்புறம் குலாப் ஜாமுன், ஸோ இதெல்லாம் இருக்குது. ஸோ சிம்பிளாக என்ன பண்ண போகிறோம்னா வந்துட்டு வெளியே வந்து ஃபுட் வாங்க போகிறோம். பிரியாணி, நிறைய பிரியாணி, அப்புறம் நான்வெஜ் தான். மார்னிங் வந்து இட்லி அண்ட் மட்டன் குருமா மட்டும் நல்லா பண்ணியிருக்கேன். நல்லா ஒரு 3 கிலோ மட்டன் போட்டு நல்லா நிறைய சூப்பராக ஒரு மட்டன் குருமா பண்ணியிருக்கேன். அதை விட உங்களுக்கு காட போகிறேன் வாங்க க்ளோஸ்அப். ஸோ பார்க்குறதுக்கே எல்லாருக்கும் சாப்பிடணும் போல இருக்கும். வெஜிடேரியன்ஸ் வந்து சாரி. நல்லா வந்து இட்லியில் போட்டு இந்த மட்டன் குருமா போட்டு சாப்பிட்டா நல்லா சூப்பராக இருக்கும். ஸோ அதான் மோஸ்ட்லி இன்றைக்கி பண்ண போகிறோம். ஸோ நல்லா சாப்பிட போகிறோம். அதுக்கப்புறமா வந்து கொஞ்சம் கேம்ஸ் ஆட போகிறோம். கேம்ஸ் வீடியோ நான் வந்து உங்களுக்கு தனியாக இன்னொரு வாட்டி போட போகிறேன். கெட் டுகெதருக்கு வந்து எப்படி கேம்ஸ் அரேஞ்ச் பண்ணலான்ட்டு நிறைய ஐடியாஸ் இருக்குது, நான் அவங்களோட ஷேர் பண்ண போகிறேன். பட் இந்த வீடியோவில் வந்து சொல்ல முடியாது. இது வந்து வெறும் தீபாவளி சொல்கிறதுக்காக தான். ஸோ ரொம்ப பிடிச்சிருக்கு, நல்லாயிருக்கு இந்த சாரீ. உங்களுக்கு எல்லாருக்கும் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ தீபாவளிலாம் வந்து தீபங்கள். ஸோ நிறைய தீபங்கள் ஏற்றினா நல்லா அழகாக இருக்கும். அதனால் ஃபெஸ்டிவல் ஆஃப் லைட்ஸ்னால சும்மா குட்டி குட்டியாக பண்ணலாம். அது வந்து மெயினாக இங்கே வந்து நிறைய செக்யூரிட்டி ரீசன்ஸ்க்காக நிறைய இந்த மாதிரி ரொம்பலாம் ஏற்றலாம் முடியாது, வெளியெல்லாம் ஏற்ற முடியாது நம்ம இங்கே. பட் அதனால் வீட்டுக்குள்ளேயே கொஞ்சம் குட்டி குட்டியாக ஏற்றலாம். அது மட்டும் இல்லாமல் இங்கே வந்து இந்த மாதிரி ஆட்டோமேட்டிக்காக பேட்ரி ஆப்ரேட்டடாக வருது. அதனால் சும்மா அதே ஆன் பண்ணி அப்படியே ஆஃப் பண்ணி அழகாக வச்சிடலாம். ஸோ ஒரு சிம்பிள் டெக்கரேஷன், அப்புறம் ஒரு சிம்பிள் கோலம். ஸோ அவ்வளோதான் நான் ரெடி பண்ணியிருக்கேன் வீட்டை. இந்த மாதிரி ஏதாவது சும்மா நம்ம போட்டு கொஞ்சம் தண்ணி ஊற்றி இந்த மாதிரி நம்ம ஃப்ளவர் பெட்டல்ஸ் போடும்போது கேமராமேன் நிறைய ஃபோக்கஸ் பண்ணுறேன். ஸோ இங்கே வந்து இந்த மாதிரி ஃப்ளவர் பெட்டெலாம் போட்டு கொஞ்சம் அழகாக கேண்டில் வச்சு சும்மா பார்க்க கொஞ்சம் அழகாக இருக்கும், கலர்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இது யாரும் பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ தீபாவளி விஷயம் சொல்லுங்கள் எல்லாருக்கும். தீபாவளி முன்னாடியே ஆமாம், ஏன்னா இங்கே வந்து எப்பவுமே வந்து வீக்கெண்டில் தான் வந்து கெட் டுகெதர்ஸ் பண்ண முடியும். எல்லாருக்கும் ஆஃபீஸ், ஸ்கூல் அது மாதிரிலாம் இருக்கும். அதனால் வந்துட்டு அந்த எந்த வீக் வருதோ அந்த வீக்கெண்ட் வந்து நாங்கள் எல்லாருமே செலிப்ரேட் பண்ணுவோம். அப்போ தான் எல்லோரும் ஃப்ரீயாக இருப்பாங்க. ஸோ ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்து எங்கள் எல்லாருக்கும் கொஞ்சம் தீபாவளி. எல்லாருக்கும் வணக்கம். இது அனிதாவோட வந்து எல்லாருக்குமே தெரியும் யூடியூப்ல. அனிதாவோட மாமியார் நானு. உங்களுக்கு தெரியும், இப்போ நீங்களும் ஃபேமஸ் ஆகிட்டீங்க. இப்போ நானும் ஒரு தடவை வீடியோவில் வந்திருக்கேன். இப்போ வந்து இந்த வருஷம் நாங்கள் வந்து என்னுடைய சின்ன பையன் வீட்டில் தீபாவளி கொண்டாடுறோம். என் பெரிய பையன் பெரிய மருமகளும் வந்திருக்காங்க. இங்கே இருக்கிறது என் சின்ன மருமகள், ஃப்ரெண்ட்ஸும் வராங்க. ஸோ எல்லாரும் சேர்ந்து நல்லா கொண்டாட போகிறோம். தீபாவளின்றது எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்ச விஷயம். அதில் வந்து இந்த மாதிரி பட்டாசுலாம் நல்லா கொளுத்துறது வந்து எல்லாருக்கும் பிடிக்கும். ஃபயர் ஒர்க்ஸ் அதான் இங்கே சொல்லுவாங்க, நம்மளுடைய கிராக்கர்ஸ். அதை வந்து வாங்கிறதுக்கு இங்கே நல்லா இங்கே சேல் மாதிரி போட்டிருக்காங்க. ஸோ நான் அதான் போய் வாங்க போகிறேன். கொஞ்சம் இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே ரோட்லேயே கூட கொஞ்சம் வெளியே வந்து வெடிச்சுட்டு இருக்காங்க. கொஞ்சம் பார்க்க நல்லாயிருக்கு, நல்லா கலர்ஃபுல்லாக இருக்குது மேலெலாம் போயிட்டு. ஸோ கடைக்குள்ளே போய் நம்ம பார்க்கலாம். நான் கொஞ்சமாக வந்துட்டு ஃபயர் ஒர்க்ஸ் வாங்குவோம். ஆனால் ஏன்னா பசங்க எல்லோரும் வந்தாவே கொஞ்சம் வைக்கலாம் நைட்டில், அதனால் நல்லாயிருக்கும். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ஸ்பார்க்கிள்ஸ் நல்லா பெருசு பெருசாக இருக்குது. அப்போ தான் பசங்களுக்கும் பிடிக்க வரும், நிறைய நேரம் வரும். ஸோ நல்லா ஸ்பார்க்கிள்ஸ் ஒரு 10 பேக்கெட், அப்புறம் 2 நல்ல பட்டாசு பேக்கெட் வாங்கியாச்சு. நெக்ஸ்ட்டு பக்கத்தில் ஸ்வீட் கடையெல்லாம் இருக்குது, நல்லா டெக்கரேட் பண்ணி வச்சுருக்காங்க. ஸோ ஸ்வீட்ஸும் கொஞ்சம் வாங்கிக்கலாம். ஏன்னா வீட்டிலே பண்ணுறது எல்லாருக்குமே வராது, கொஞ்சம் வெளியும் வாங்கிக்கலாம். அப்புறம் ஏற்கனவே சொன்ன மாதிரி வந்து டெக்கரேஷன்லாம் பண்ணிக்கலாம். நல்லா கொஞ்சம் கேண்டில்ஸ் அதுக்கெலாம் வேணும். ஈஸியாக சிம்பிளாக நம்ம வீட்லேயே வந்து நல்லா டெக்கரேட் பண்ணலாம். சும்மா ஒரு பாத்திரத்தில் தண்ணி போட்டு ஒரு ஏதோ ஃப்ளவர் பெட்டல்ஸ், ஒரு ரோஸ் பெட்டல்ஸோ இல்லை சன்ஃப்ளவர் பெட்டல்ஸோ அது மாதிரி போட்டுட்டு நடுவில் 2-3 கேண்டில்ஸ் அப்படி இப்படி ஏற்றினா வந்து அங்கங்கே பார்க்க ரொம்ப வந்து அழகாக இருக்கும். அப்புறம் எல்லாம் சாப்பிட வந்துட்டாங்க, கெஸ்ட்லாம் வந்துட்டாங்க. ஸோ சாப்பாடு வந்து நான் குயிக்காக நைஸாக அவங்ககிட்ட என்னென்ன சாப்பிட்றாங்க அப்படி போய் காட்டலான் இருக்கேன். ஸோ நல்லா வந்து சிக்கன் பிரியாணி நடந்துகிட்ருக்கு. ஸோ இதெல்லாம் நிறைய நான்வெஜ் தான் தீபாவளிலாம் நாங்கள் பண்ணுறது. அதனால் வெஜிடேரியன்ஸ் வந்து சாரி, நீங்களும் அதை வந்து சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம் வெஜிடேரியனாக. அதுக்கப்புறமா வந்து நல்லா பன்னீர் ஐட்டம் இருக்குங்க. ஸோ சில்லி பன்னீர் அது நல்லா வந்திருக்கு. அதுக்கப்புறமா வந்துட்டு இதெல்லாம் நாங்கள் ஒரு ஹோட்டலில் சொல்லியிருந்தோம். ஸோ அவங்க வந்து அழகாக பேக் பண்ணி பெருசாக கொடுத்துட்டாங்க, ஃபேமிலி பேக். அதுக்கப்புறம் இந்த மாதிரி ஃபுல்லாக ஸோ நல்லா ஹெல்ப்ஃபுல்லாக ஆகிடுச்சு ஈஸியாக பேக்கிங்கில். நல்லா வந்து தந்தூரி சிக்கன் அதுவும் நல்லாயிருக்கு. ஆளுக்கு நல்லா ஒரு பெரிய பெரிய பீஸ் வர மாதிரி இருந்துச்சு. நல்லா முட்டை. ஸோ இவ்வளோதான், அதுவே நல்லா கிராண்டாக இருக்கும். அதனால் நானே மட்டன் குருமா பண்ணியிருக்கேன், ஒயிட் ரைஸ் பண்ணியிருந்தேன். ஸோ அதெல்லாம் நல்லா இருந்துச்சு. நல்லா சாப்பிட்டு கேம் விளையாடிட்டு அதுக்கப்புறமா வந்து கொஞ்சம் இருட்டின அப்புறமா ஃபயர் ஒர்க்ஸ் பண்ண வந்தோம். ஸோ எல்லோரும் பார்த்தா ஆளுக்கு ஒரு டர்ன் நல்லா போட்டு எல்லோரும் வரைச்சே நல்லா வந்து கொஞ்சம் நேரம்
சும்மா ஒரு சாஸ்திரத்துக்குன்னு மட்டும் இல்லை, எல்லாருக்குமே வந்து கொஞ்சம் லைட்டாக ஒரு லைட் பார்க்கலாம் அந்த ஃபெஸ்டிவலில் அப்படின்னுக்கா எல்லோரும் வந்து சும்மா பார்க்கலாம், பண்ணாதவங்க கூட சும்மா வேடிக்கை பார்க்கலாம். ஒரு 15-20 மினிட்ஸ் நல்லா ஒரு ஃபன்னாக இருக்கும் அந்த டே. அதனால் யூஸ்வலாகவே எல்லாருமே நம்ம தீபாவளி வந்து அந்த மாதிரி தான் நல்லா பண்ணுவோம் இல்லையா. ஸோ நானும் வந்து 1-2 பட்டாசுலாம் வச்சேன். ஸோ அதை நான் உங்களுக்கு லைட்டாக கேப்சர் பண்ணியிருக்கேங்க. தீபாவளிங்கிறதே வந்து என்னென்னா வந்துட்டு வருஷத்துக்கு ஒரு வாட்டி வருது. அது நம்ம சும்மா அன்றைக்கியாவது நல்லா எல்லோரும் ஃபேமிலியாக ஃப்ரெண்ட்ஸாக எல்லாம் எல்லாருமே வந்து கொஞ்சம் மகிழ்ச்சியாக இருக்கணும் அப்படின்றது தான் நம்மளுடைய எய்ம். எல்லாருமே அதுக்கு தான் நம்ம முயற்சிக்கிறோம். ஸோ வீட்டிலேருந்து பார்த்திங்கன்னாவே நம்ம லேடிஸ் எல்லாருமே வந்து நிறைய ஸ்வீட்ஸ் எதாவது பண்ணணும், பலகாரம் பண்ணணும், அந்த டே வந்து கொஞ்சம் ஸ்பெஷல் ஆக்கணும், கொஞ்சம் நல்லா பிரேக்ஃபாஸ்ட் பண்ணணும், இல்லை லஞ்ச் பண்ணணும், அப்புறம் பசங்களுக்கு ஏதாவது ட்ரெஸ் எடுத்துடணும், அவங்கவுங்க பட்ஜெட்டுக்கு முடிஞ்ச அளவுக்கு ஏதாவது புது துணி எடுக்கணும், அப்புறம் கொஞ்சம் ஏதாவது இது மாதிரி வெடி போடணும், நல்ல ஒரு விருந்து சாப்பிட்டு சந்தோஷமாக இருக்கணும் அப்படின்றதான் எல்லாருடைய எய்மும். ஸோ அதை தான் நம்ம எல்லாருமே ட்ரை பண்ணுறோம். அவங்கவுங்களுக்கு எந்தெந்த விதத்தில் முடியுமோ அப்படி பண்ணிகிட்ருக்கோம். மாமனாரும் வந்து இதில் ஜாயின் பண்ணியிருக்காரு. ஃபேமிலியாக பண்ணும்போது எல்லாருமே நல்லா பண்ணலாம், ஒரு மகிழ்ச்சியாக பண்ணலாம். அதுக்கப்புறமா வந்துட்டு நல்ல ஒரு டே பண்ண ஒரு திருப்தி நமக்கு கிடச்சி மிச்சம் இயர் ஃபுல்லாக நம்ம அதில் கண்டினியூ பண்ணலாம். ஸோ அதே தான் வந்து நீங்கள் எல்லோரும் பண்ணணும்னு நானும் வந்து ப்ரே பண்ணிக்கிறேன். உங்கள் எல்லாேருக்கும் ஒரு நல்ல ஒரு தீபாவளியாக இருக்கணும். ஒரு நல்ல ட்ரெஸ் போட்டு நல்ல ஒரு பலகாரம் சாப்பிட்டு நல்லபடியாக ரிலாக்ஸ்டாக நல்லா ஹாப்பியாக எல்லோரும் வந்து கொண்டாடணும். உங்கள் எல்லாேருக்கும் வந்து ஹாப்பி தீபாவளி. ஸோ இந்த தீபாவளி நல்ல ஒரு திக்கும் தீபாவளியாக இருக்கட்டும். பாய்.